நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தியா, எங்களை பார்த்தியா, பேட்டி கொடுத்தியா கொடுக்க எம்ஜிஆர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரா, ஜெயலலிதா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா, நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா, உங்களை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்களா? நரேந்திர மோடி ப்ரெஸ் மீட் கொடுத்தா ஆட்சிக்கு வந்தாரா? ஜெயலலிதா ப்ரெஸ்ஸை பார்த்தா ப்ரெஸ்ஸோடைய நம்பிக்கை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாரா? அவங்க செல்வாக்கு மக்கள் டைரக்டாக வச்சுருக்காங்க, போகிறாங்க. இதில் இடையில நீங்கள் ப்ரெஸ்னா நீங்கள் இருந்துட்டு போங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்த பாஜகவுக்கும் அம்மா மக்கள் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்களா? பிஜேபி சூப்பர் கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற நல்ல கட்சி, நம்பர் 1 கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அவங்க ப்ரெஸ் மீட் நம்ம எப்போ கேட்டாலும் கொடுக்குறாரு, அண்ணன் எப்போ பேட்டி கேட்டாலும் கொடுக்குறாரு, எப்போ ப்ரெஸ் மீட் மைக்கு சொல்கிறாரு. அதனால் நம்ம வந்து புறக்கணிச்சதில்ல, போங்கப்பா தள்ளி விட்டதில்ல. நம்ம அவர் வந்து சூப்பர் கட்சின்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களே, எந்த விடமா சொல்லியிருக்கீங்களா? அப்போ ப்ரெஸ்ஸுக்கு அவர் ஏன் கட்டசோடு இருந்துக்கணும், ப்ரெஸ்ஸை ஏன் பார்க்கணும்? அவர் சொல்கிறத மக்கள் எடுத்து போகிறாங்க. அவங்க சொல்கிறது 7 மணி நேரம் 8 மணி நேரம் லைவ் வந்து அவர் ஆதரிச்சு நான் கேட்குறாரு, எந்த தலைவருக்கு நீங்கள் 7 மணி நேரம் லைவ் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ மக்கள் பார்க்குறாங்க, போடுறாங்க. இதில் ஊடகங்கள் என்ன? ஊடகங்கள் வந்து மீடியமாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு சார்பாக போனால் போக வேண்டியதான், மக்களுக்கு நேரடியாக வேற ஒரு வழிகள்லாம் இருக்குது.